ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் நியூ டெல்லி 2025ஆம் ஆண்டுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஷெட்யூல் வந்து வெளியிட்டிருக்காங்க அஃபிஷியல் வெப்சைட்டில். அதாவது 2025ஆம் ஆண்டில் போத் ரெக்ரூட்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் கோர்சஸ் படிக்கிறதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமோடைய ஷெட்யூல் தான் வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்த ஷெட்யூலை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நார்செட் அதாவது நர்சிங் ஆஃபீஸருக்கான ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 நோட்டிஃபிகேஷன் வந்து 2025ஆம் ஆண்டில் நடக்க போகுது. அதாவது நார்செட் 8 மற்றும் நார்செட் 9 வந்து நடக்க போகுது. அதை வந்து இதில் தெரிவித்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சீனியர் ரெசிடென்ட் ரெக்ரூட்மெண்ட், எம்டிஎம்எஸ், எம்சிஹெச், எம்எஸ்சி நர்சிங், பிஎஸ்சி நர்சிங், இந்த மாதிரியான பேராமெடிக்கல் பிஎஸ்சி கோர்சஸ் படிக்கிறதுக்கு, அதே மாதிரி பிஜி கோர்சஸ் படிக்கிறதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்பப்போ நடக்க போகுது அப்படின்றதையும் அதனுடைய எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் நோட்டிஃபிகேஷன் டேட்டையும் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக வெளியிட்டிருக்காங்க. இது அஃபிஷியலாக எய்ம்ஸோடைய வெப்சைட்டில் இது ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதில் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனாக 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன் ஃபார் நர்சிங் ஆஃபீஸர் நார்செட் 8 2025 ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய நார்செட் 8 வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமுடைய ஸ்டேஜ் 1 டேட் வந்து ஏப்ரல் 12, 2025 சாட்டர்டே நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய எக்ஸாம் ரிசல்ட் வந்து ஏப்ரல் 30 வந்து ரிலீஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இருக்கிறது வந்து ஃபெலோஷிப் ப்ரோக்ராம். இது வந்து ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் 2025 ஜூலை செஷன். இதற்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸ்டேஜ் 1 வந்து ஏப்ரல் 19, அதனுடைய ரிசல்ட் வந்து ஏப்ரல் 28 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 2வும் சரி, அதனுடைய ரிசல்ட்டும் சரி, டேட்டு அப்புறம் பின்னால் வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இருக்கிறது வந்து டிஎம்எம்சிஹெச், அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஎன்ஐ எஸ்எஸ்இடி. இது வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு. இது வந்து ஜூலை 2025 செஷனை பொறுத்த வரைக்கும் டிஎம்எம்சிஹெச் 3 வருடம் படிக்கிறது. எம்டி ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், இதற்கெல்லாம் வந்து எக்ஸாம் ஸ்டேஜ் 1 வந்து ஏப்ரல் 26 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய ரிசல்ட் வந்து மே 2 வெளியிடப்படுறதா சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 2வும் அதனுடைய ரிசல்ட்டும் டேட் வந்து ஒன்ஸ் இந்த ஃபஸ்ட் எக்ஸாம் ரிசல்ட் வந்ததோ அதுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அடுத்தது ஐஎன்ஐ சிஇடி பிஜியில் வந்து மெடிக்கல்லே வந்து பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரிஸ், எம்டி, எம்எஸ், எம்சிஹெச் 6 வருடம், டிஎம் கோர்ஸ் 6 வருடம், பிடிஎஸ் முடித்துட்டு படிக்கக்கூடிய எம்டிஎஸ், இதெல்லாம் வந்து ஜூலை செஷனை பொறுத்த வரைக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டேட் வந்து மே 18 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய ரிசல்ட் வந்து மே 24 வந்து வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. மார்க் ரவுண்டாக இருக்கட்டும், கவுன்சிலிங்க்கு ஃபஸ்ட்டு செகண்ட் ஓப்பன், இதெல்லாம் வந்து டேட்ஸ் வந்து பின்னாட்களில் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி நர்சிங் படிப்பதற்கு இது வந்து முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஜாப், அதாவது பிஜி படிக்கிறது, பிஜி அந்த டைம்லேயே உங்களுக்கு வந்து பிஜி டைம்லேயே உங்களுக்கு சேலரி மாதிரி தான் இருக்கும், ஸ்டைஃபன் சேலரி மாதிரி இருக்கும். அடுத்ததாக இருக்கிறது, அதுக்கு முன்னாடி இருந்தது நார்செட்லாம் வந்து ஜாபு. இந்த பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் +2 முடிச்சுட்டு இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிங்கன்னா எய்ம்ஸில் இருக்கக்கூடிய அனைத்து ஐஎன்ஐ இன்ஸ்டிடியூட்ஸ்லேயும் பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் படிப்பதற்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இது வந்து ஜூன் 1, 2025 ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நடக்கும். அதனுடைய ரிசல்ட் வந்து ஜூன் 6 வெளியிடப்படும். இதற்கும் பார்த்திங்கன்னா மார்க் ரவுண்டு கவுன்சிலிங், இதெல்லாம் ஆன்லைன் கவுன்சிலிங் தான் நடக்கும். கவுன்சிலிங், ஃபஸ்ட் கவுன்சிலிங், செகண்ட் கவுன்சிலிங், ஓப்பன் கவுன்சிலிங், இது எல்லாமே வந்து டேட்டு லேட்டராக வந்து அனௌன்ஸ் பண்ணுவதாக வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது சீனியர் ரெசிடென்ட். ஓகேங்களா? சீனியர் ரெசிடெண்ட்டில் ஜூலை ஃபேஸை பொறுத்த வரைக்கும் ஜூன் 6 எக்ஸாம் நடக்கும். அதனுடைய ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜூன் 13 வெளியிடப்படும். இன்டர்வியூ டேட்டும் சரி, ஃபைனல் ரிசல்ட்டும் வந்து பின்னாட்களில் வெளியிடப்படும். எம்எஸ்சி கோர்சஸ், எம்எஸ்சிலே வந்து நம்ம எம்எஸ்சி நர்சிங், இந்த மாதிரியான எம்எஸ்சி அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ் படிப்பதற்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து ஜூன் 14, 2025 நடக்கும். அதனுடைய ரிசல்ட்டு ஜூன் 21 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க, வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. இதற்கும் வந்து எல்லா இதுவும் வந்து படிப்பதற்கு அப்படின்றதுனால கவுன்சிலிங்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் கவுன்சிலிங், செகண்ட் கவுன்சிலிங், ஓப்பன் கவுன்சிலிங் எல்லாமே இருக்கும். அந்த டேட்ஸு லேட்டர் ஆன். இதில் வந்து மாஸ்டர் இன் பயோடெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சேம் ஒரே நாளில் தான் நடக்கும். உங்களுக்கு வந்து எம்எஸ்சி கோர்சஸுக்கும் சரி, பயோடெக்னாலஜிக்கும் சரி ஜூன் 14 வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமும், ரிசல்ட் வந்து ஜூன் 21 வெளியிடப்படும். போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங், பிபிடின்னு சொல்லக்கூடிய போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்த வரைக்கும்
ஜூன் 21 வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கும். 27 ஜூன் வந்து ரிசல்ட் வெளியிடப்படும். சேம் அதே மாதிரி எம்எஸ்சி நர்சிங்குக்கும் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் தான் சேம் தான் வந்து எம்எஸ்சி நர்சிங் கோர்ஸுக்கும் பிபிடிஎன் அதாவது போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங்க்கும் சரி 21 ஜூனில் எக்ஸாமும் 27 ஜூனில் வந்து ரிசல்ட்டும் வெளியிடப்படும். அதே மாதிரி மார்க் ரவுண்டாக இருக்கட்டும், அடுத்தது இருக்கக்கூடிய கவுன்சிலிங்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து டேட்ஸ் வந்து லேட்டராக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பிஎஸ்சி ஹானஸ்ட்லேயே பேராமெடிக்கல் கோர்சஸ் ரிமைனிங் இருக்கக்கூடிய பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு ஜூன் 28 எக்ஸாம் நடக்கும். ஜூலை 4ஆம் தேதி வந்து ரிசல்ட்டு வெளியிடப்படும். பிஹெச்டி ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் ஜூலை செஷனில் ஜூலை 5 வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் ஜூலை 10 வந்து ரிசல்ட்டும் வெளியிடப்படும். அடுத்தது ஒன்ஸ் அகெயின் வந்து நார்செட்டை பொறுத்த வரைக்கும் நர்சிங் ஆஃபீஸர் நார்செட் 9 பொறுத்த வரைக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து செப்டம்பர் 14, ரிசல்ட் வந்து அக்டோபர் 4. ஃபெலோஷிப் ப்ரோக்ராம்லேயே ஜான்வரி செஷன் அடுத்த வருடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா ஜான்வரி செஷனுடைய ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் வந்து நவம்பர் 1, 2025 நடக்கும். அதனுடைய ரிசல்ட் வந்து நவம்பர் 7, 2025 நடக்கும். அதே மாதிரி அடுத்த வருடம் அதாவது ஜான்வரி 2026க்கான ஐஎன்ஐ சிஇடி பிஜி எம்டிஎம்எஸ் எம்சிஹெச் 6 வருடம் கோர்ஸு டிஎம் 6 வருடம் கோர்ஸு எம்டிஎஸ்க்கான எக்ஸாம் வந்து நவம்பர் 9ஆம் தேதி நடக்கும். ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 15 வெளியிடப்படும். சீனியர் ரெசிடென்ட்டும் பார்த்திங்கன்னா ஜான்வரி செஷனை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 15 வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் நவம்பர் 21 வந்து ரிசல்ட்டும் வெளியிடப்படும். அடுத்தது இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு டிஎம் எம்சிஹெச் 3 இயர்ஸ் எம்டி ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குலாம் பார்த்திங்கன்னா ஜான்வரி செஷனை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 22 எக்ஸாம் நடக்கும். 28 நவம்பர் வந்து ரிசல்ட்டு வெளியிடப்படும். பிஹெச்டிலேயே வந்து ஜான்வரி செஷனை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 29 எக்ஸாம் நடக்கும். ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 5 வந்து ரிசல்ட்டு நடக்கும். சரிங்களா? இதெல்லாம் வந்து அஃபிஷியலாக aimsexam.ac.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் வெளியிடப்படுவாங்க. எந்த விதமான அப்டேட்ஸாக இருக்கட்டும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டென்டேட்டிவ் தான். ஃபர்தர் அப்டேட்ஸ் எல்லாமே அஃபிஷியல் வெப்சைட்டில் போட்டுறது மட்டும்தான் வந்து உண்மையான நோட்டிஃபிகேஷன்ஸ். சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எய்ம்ஸோடைய சிஆர்இன்னு சொல்லக்கூடிய காமன் ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட்டு வந்து காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் வந்து அவங்களுக்கு வந்து 2023 வந்து நடந்தது. அதனுடைய ரிசல்ட் அதுக்கப்புறமேட்டு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்லாம் 2024 ஜான்வரி அண்ட் பிப்ரவரியில் நடந்தது. இதில் பேராமெடிக்கல் கோர்சஸ் அதாவது ஃபார்மசிஸ்ட்டு, ஹெல்த் இன்ஸ்பெக்டர், எம்எல்டி இந்த மாதிரியான லேப் டெக்னீஷியன்ஸ் லெவலில் இது மாதிரி எல்லா விதமான பேராமெடிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட் எல்லாமே வந்து லாஸ்ட் டைம் நடந்தது, அதாவது 2023 நடந்தது. அதுவும் வந்து இந்த வருடம் 2025 வந்து வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரியான நியூஸஸும் வந்து வந்துட்டுருக்கு. அஃபிஷியலாக இன்னும் வந்து இந்த ஷெட்யூல்லையும் அதை பற்றி எந்த இதுவும் இல்லை. இருந்தாலும் ஆல்ரெடி அவங்க வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதனால் அது வந்து எல்லா விதமான இன்ஸ்டியூட்ஸில் ஐஎன்ஐஸில் வந்து அனுப்பியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக அதையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபார்மசிஸ்ட்டு, ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸு இந்த மாதிரியான போஸ்ட்டும் அதில் இருக்குது. சரிங்களா? லேப் டெக்னீஷியன்ஸ் இந்த மாதிரியான பணியிடங்களும் அதில் இருக்குது. அதனால் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸாக இருக்கட்டும், இல்லை இப்போ தான் நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் கோர்ஸ் முடிய போகுது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அவங்களும் வந்து உங்களுடைய ப்ரிப்ரேஷனை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கண்டிப்பாக வந்து இந்த 2025 பல்க் ரெக்ரூட்மெண்ட்ஸ் நிறையவே வரப்போகுது. முக்கியமாக பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸுக்கெலாம் 2 நார்செட் எக்ஸாம் வருது. ரெண்டுமே வந்து எப்படியும் கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு வேக்கன்சிஸ் வந்து நிறையவே இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து இங்கே நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய எய்ம்ஸுக்கும் 1 by 1 ரெக்ரூட்மெண்ட்ஸ் வந்து வரப்போகுது. அதனால் ப்ரிப்ரேஷனை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபுல் ஃப்ளெஜில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வருடம் ஜாப் கிடைக்கணும். சரிங்களா? நன்றி.